பாருமா உனக்கு சோறு பிடிக்குன்னா இதை வச்சுன்னு போயிடு. நீ சாப்பிட்டு துட்டு கூட கொடுக்க தேவையில்ல. தேவையில்லாமல் வார்த்தை விட்டு தப்பு தப்பாக பேசினுக்காத. இதான் பாடுற ஹீரோ. மாம இவன் கையில் வாங்கினனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்கு. அந்த பொண்ணு கையால் வாங்கி சாப்பிடலாமா? சும்மா கும்முன்னு இருக்கும். சொன்ன கேளுங்க. மாப்பிள்ள கத்தாத மாப்பிள்ள ஒட்டாகல மாப்பிள்ள. அண்ணாதீங்க ப்ளீஸ். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு என் வண்டி என் கண்ணு விடாடு. எங்கிருந்து வந்தானுங்க? பல்லுக டைம் சண்டை எடுத்து வண்டி வச்சிட்டானுங்க. அவனுக்கு மட்டும் என் கண்ணில் போட்டானுங்க. சத்தியமா சொல்ற சாவச்சிருவேன். டென்ஷன் ஆகாதீங்க. நடந்தது நடந்து போச்சு. எதுக்கு அதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகணும்? இல்லங்க என் மூலதனமே தாங்க. சம்பாதிச்சிருந்த சாமி வரைய கடவுளுங்க. புரியுதுங்க. ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். முடியலங்க என்னால முடியல. இது பாருங்க, இத பத்தி யோசிச்சு இப்போ ஒன்னும் ஆக போறது இல்ல. முதல்ல நம்ம ஆட்டோவை ரெடி பண்ணுவோம். வாங்க. வேதாஜி நீங்க தள்ளாதீங்க. வேதாஜி நீங்க விடுங்க. வேதாஜி எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா. இதுல என்னங்க இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்க, நானும் உங்க கூட வரேன். வந்து வண்டி அடிபட்டுச்சு. வண்டி ரொம்ப டேமேஜா இருக்கு. என்ன சார் ஆக்சிடென்ட்டா? இல்ல அது வண்டி ரொம்ப அடி வாங்கிருக்கே சார்.
வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? இல்ல ஆக மாட்டேங்குது. அதான் நீ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது சார், நிறைய வேலை இருக்கு. ஒரு 2 நாள் ஆகும் சார். ஐயோ பிரதர், இல்ல பிரதர் கொஞ்சம் அர்ஜென்ட் பிரதர், அதனால தான் பிரதர் ப்ளீஸ். இல்லை சார், வேற வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு தான் நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் வண்டியில் நிறைய வேலை இருக்கு சார், என்ன ஏதுன்னு பார்த்தா சொல்ல முடியும். பிரதர் 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 ப்ளீஸ் பிரதர், தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிரதர். நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அவர் தான் 2 நாள் ஆகும்னு சொல்றாருல்ல, 2 நாள் கழிச்சு வந்து பாத்துக்கலாம் விடுங்க. 2 நாள் வரைக்கும் நீங்க எப்படி? இல்ல பிரதர், வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் ஓட்டணும். சார் சார் ப்ளீஸ் சார் சார் ஏங்க, ப்ளீஸ். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கல வேதாஜி, இது கோவம். நீங்க தெரியாது எனக்கு. வண்டி நீங்க ரெடி ஆகணும், நான் வண்டி ஓட்டி ஆகணும், நான் சம்பாதிச்சே ஆகணும். பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர், எனக்கு புரியல. எனக்கு எப்படி கேட்குறேன், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் பிரதர். எனக்கு இன்னைக்கு இல்லை எப்படியும் வண்டி ரெடியாக நான் சவாரி போயாகணும். சரி நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நிலைமை புரியுது சார், உங்கள் வண்டியை ரெடி பண்ணணும். அதுவும் இல்லாமல் வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆகாமல் தள்ளிட்டு வேற வந்திருக்கீங்க. என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கணும்ல சார். ஸ்பேர் வேற இப்போ கிடைக்குமான்னு தெரியல, ஒரு நாளாக முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். பிரதர் பிரதர் இல்லை பிரதர், என் நிலைமை அந்த மாதிரி பிரதர். நான் சொன்னேன் பிரதர், காலைல வந்து என்ன பண்றீங்க? சும்மா இருக்கும் நேரம் இருங்க பிரதர். இல்ல பிரதர், அது எக்ஸ்ட்ரா பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பிரதர், நான் கொடுக்குறேன் பிரதர். ஐயோ, நான் பணத்துக்காக சொல்ல சார், நான் இருக்கிற நிலைமையை சொன்னேன் சார். ஐயோ என் நிலைமை அதோட ரொம்ப மோசமா இருக்கு பிரதர். இன்னும் ஒரே நாள் இருக்கு, ஒரு நாள் கூட சம்பாதிச்சு. ஐயோ மச்சி சொல்லு மச்சி. அண்ணே எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணே. சரிங்க சார், போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு பார்த்து வைக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். அதான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாருல, வாங்க போலாம். எங்க? வீட்டுக்கு. நான் எங்கேயும் வரல, நான் வண்டி பக்கத்துல இருந்து வண்டி ரெடியா நான் எடுத்துன்னு வரேன். எங்க அவர்தான் அவர் 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்றாருல்ல, அது வரைக்கும் இங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல வேதாச்சி, என்னால முடியல வேதாச்சி, நான் எங்கேயும் வரல. நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்கே இருக்கிறேன். சொன்னா கேளுங்க, நீங்க இன்னும் சாப்பிட கூட இல்ல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டாது வரலாம். ஐயோ சாப்பாடுங்க எனக்கு இப்ப முக்கியம். பஞ்சு மாப்பிள்ள வண்டியில இந்த சாப்பாடுலாம் அது ஒன்றும் ஆளல்ல, எல்லாம் ஆட்டோவில் தான் இருக்கு மாப்பிள்ள. எத்தனை பாக்கெட் ஆகுது? எப்படியும் ஒரு 50-60 பார்சல் இருக்கும் மாப்பிள்ள. ஐயோ ஏன்டா அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் மேடம், என்னடா பண்ணுற சாப்பாடு வச்சு? சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் எனக்கு பிடிக்காதுங்க. அவ்வளோ சாப்பாடு வர்றது கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணது. ஷோ என்னடா இது, என்னங்க பண்ணுறதை வச்சு இப்போ? ஏங்க பேசாம இந்த சாப்பாடெல்லாம் கோவில போய் அன்னதானம் பண்ணா என்ன? சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இது அன்னதானம் பண்ணிடுவோம். அதோட இப்ப இருக்கிற நிலைமையில கோவில்ல போய் கொஞ்ச நேரம் இருந்தா மனசு கொஞ்சம் லேசா இருக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பிரதர். பக்கத்தில் கோயிலாம் இருக்குதா? இருக்கு சார், ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் போனால் ஒரு கோயில் இருக்கு சார். சரி பிரதர், நாங்கள் கோயில் போயிட்டு வந்துடுறோம். அதுக்குள்ளே நீ கொஞ்சம் பாருங்க பிரதர். என்ன ஆகும் எவ்வளோ ஆகுன்னு சும்மா ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுருங்க பிரதர். சரி சரி, நான் பாருங்க பிரதர். வாங்க. பஞ்சு மாப்பிள்ள இங்கே வேடா, இங்கே வச்சு எல்லாத்துக்கும் குத்துடலாம். இருங்க இருங்க, என்ன பண்ண போறீங்க? எல்லாம் போயிட்டு வந்து நிற்கிறாங்க, இப்போ கோயில் அன்னதானம் பண்ண போறாங்க, இங்கே குத்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க முதல்ல கோயிலுக்குள்ள போய் கோவில் ஆபீஸ்ல பெர்மிஷன் கேளுங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வச்சு கொடுக்கலாம். சரி, நான் போய் பார்த்து. என்ன பெருமாள பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க? பிரசாதங்கிறது கடவுள் பேரை சொல்லி எல்லாரும் கொடுக்குற ஒரு விஷயம், அது நல்லா இருக்கணுமா வேணாமா? இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறதுக்கு தராமே இருந்திருக்கலாமே, எதுக்கு அரையும் குறையுமா கொடுத்து இருக்கிற புண்ணியத்தையும் கெடுத்துக்கணும்? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இல்ல சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, இனிமே நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இது கோயிலில் அன்னதானம் பண்ணான்னு நாங்கள் சாப்பாடு எடுத்துட்டு வந்துக்கிறோம், உங்கள் பர்மிஷன் வேணும் தான். ஓ அப்படியா, என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? தயிர் சாதம், தக்காளி சாதம், புளியோதரை எல்லாம் இருக்குது சார். சரிங்க தம்பி, நீங்க கோயில் ஓரமா போய் நில்லுங்க, அங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க, புண்ணியம் கிடைக்கும். போங்க. சரி சரி சார், போங்க. போ தம்பி, நீ கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. போ. சரிங்க சார். என்னப்பா நீ இந்த பாரு பெருமாளு, இந்த மாதிரி நீ பதில் சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. இனிமேல் நடந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. பர்மிஷன் வாங்கிட்டாங்க, கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி பஞ்சு மாப்பிள்ள அங்க வச்சு வெயிட் பண்ணாரு, அதுக்குள்ள நாங்கள் சாமி கொண்டு வந்துடுறோம். சரி மாப்பிள்ள.
என்ன சோதனை வந்தாலும் சரி இதான் பார்த்துக்கணும். எப்படியாவது உன் புள்ள வந்து இந்த சவாலை ஜெயிக்கணும். இதான் ஹெல்ப் பண்ணணும். அம்மா தாயே சவால ஜெயிக்கணும்னு எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுல ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவருக்கு எதுவும் ஆகாம அவர் நல்லபடியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீதாம்மா அவருக்கு துணையா இருக்கணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் வேதாஜி யாரும் முன்னாடி தலை குஞ்சு நிற்க கூடாது. அவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. அம்மா தாயே இவர் கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். வாழ்நாள் முழுக்க நான் இவர் கூடவே இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். வேதாஜி போலாமா? அண்ணே சாப்பாடு சூப்பரா இருக்குண்ணே. ஓ. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்ண்ணே. தேங்க்யூம்மா. நல்லா இருக்கா? அம்மா நல்லா டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு. அம்மா இன்னும் வேணும். தேந்து போச்சுமா. போய் வாங்கிட்டு வாங்கம்மா. சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். தம்பி, எனக்கு இன்னொரு பார்சல் கிடைக்குமா? கண்டிப்பாமா. இதுக்கேமா தாங்கிறீங்க? குர்ரா. இல்ல, என் குழந்தைக்காக தான் வாங்கிட்டு போறேன். வழக்கமா அவ சரியாவே சாப்பிட மாட்டா. இப்ப எனக்கு இன்னும் வேணும்னு கேக்குறா. அதனாலதான் வாங்கலான்னு வந்தேன். என் குழந்தைக்காகவாவது நீங்க தினமும் வந்து பிரசாதம் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. தேங்க்ஸ்மா. குடு குடு குடு. வரேன்பா. மாப்பிள்ள அப்புறம் சார் 3 இருக்கு. இங்க வாங்கண்ணா. ஒன்று குடுறா. ஒன்று குடு. நம்ம தர்மகத்தாருல ஆமா சார். அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சார், நான் கொடுத்துறேன். ஓகே. வேதாஜி, எனக்கு இப்போ ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் வயிறாறு சாப்பிட்டு மனசார நம்மளை வாழ்த்துட்டு போயிருக்கிறாங்க. பெரிய விஷயங்க. என் ஆட்டோ வஞ்சோட ஒரு மாதிரி பேஜாராயிட்டேன். என்னன்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பரவாயில்ல, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஆனால் எத்தனை பேர் சாப்பிட்டாங்கல்ல, நல்லதுங்க. அதுதான் நானும் சொல்ல வரேன். நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே. எது நடந்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு இப்ப புரியுதா? புரியுது வேதாஜி. என்ன தம்பி, அண்ணன் அன்னதானெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? அப்படியே கொடுத்து முடிச்சிட்டோங்க. நானே உங்களாண்ட சொல்லிட்டு போலாம் தான் நினச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி எல்லாம் எதுக்கு தம்பி? 4 பேர் சாப்பிடணும்னு பிரசாதம் தர்றீங்கல்ல, இதுவே பெரிய விஷயம். அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் தம்பி. ஐயோ என்னண்ணா. அப்புறம் நீங்க கொடுத்து அனுப்பிச்ச சாப்பாட்டை நானும் சாப்பிட்டேன். யாரு சமைச்சது? இவங்கதாண்ணா. என்ன ஒரு கைப்பக்குவம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தம்பி. ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுண்ணா. இந்த கோவில்ல தினமும் பிரசாதம் கொடுப்போம். கொஞ்ச நாளா ஆர்டர் கொடுத்த இடத்துல இருந்து கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஓ. நீங்க வேணா தினமும் காலையில 250 பாக்கெட்டும் சாயந்தரம் 250 பாக்கெட்டும் சமைச்சு தர்றீங்களா? என்ன அப்படி கேட்ட? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி தரோண்ணா. இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். சரிண்ணா. சரி தம்பி, இந்தாங்க 2, 4, 6, 8, 10. தம்பி, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்கோங்க. தம்பி, வச்சுக்கோங்க. போகும்போது ஆபீஸ்க்கு வந்து உங்க போன் நம்பர் அட்ரஸும் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் தினமும் சமைச்சு கொடுத்துருங்க. சரி வரேன். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு கெட்டது நடக்குது, திடீர்னு நல்லது நடக்குது. சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு இப்போ அதுதான் நடந்திருக்கு.
ஒரு கெட்டது நடந்தா கண்டிப்பா அதை விட பெருசா ஒரு நல்லது நடந்தே தீரும். இனிமே எது நடந்தாலும் அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்படாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கு தான். ஆமா வேதாஜி, இல்ல கலெக்ஷன் பண்ணலாம் போயிடுச்சு, வண்டியில அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் தெரியல பரல திடீர்னு கடவுளை கண்ட திறந்து என்னமோ பண்ணி ஐயோ நாங்க எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நினச்சி பார்த்தா கூட ஒரு மாதிரி இருக்குதுங்க. சமாங்க இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம உள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சு, ஒரு வேகம் வந்துடுச்சுங்க. நான் ஒன்று பண்ணுறேங்க, நேராக போய் செட்டுக்கு வண்டியை ரிப்பேர் பண்ணி மற்ற எல்லாம் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. டேய் நீ வீட்டுக்கு போடா. நானும் போகணுமா? ஆமாண்டா மாப்பிள்ள, நம்ம ஆட்டோவை ரெடி பண்ணும்லடா. அதெல்லாம் அவனும் வேணாம், நீ பாவண்டா. எவ்வளோ தான் எனக்கு அவர் கஷ்டப்படுவேன். உன்னெல்லாம் எப்படி நன்றி சொல்ல தெரிலடா. ஆனால் உன்னெல்லாம் கண்டிப்பாக அதை செய்வேன்டா. இப்போ நீ வீட்டுக்கு பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். மாப்பிள்ள, போடா போடா வரேன். போகுது. என்னாச்சுங்க? வண்டி ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடி பண்ணியாச்சுங்க. வண்டிக்கில் தான் இருக்குது. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்க, புரியுதுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எங்கங்க நாங்க நம்ம தோத்து போகணும், நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாவே எல்லா விஷயமும் நடந்துக்குதுங்க. ஏங்க அதெல்லாம் நினைச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க. இந்த பொறுக்கு பசங்க ஏன் அங்க வரணும், இன்னத்துக்கு நம்ம கையில வாங்கி சாப்பிடணும், ஏன் தப்பா பேசணும், எனக்கு எதுக்கு கோவம் வரணும், எதுக்காக நான் அவங்கள போட்டு அடிக்கணும், அவனுக்கு எதுக்கு நம்ம ஆட்டோ போட்டு அடிக்கணும்? என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் ஏங்க எல்லாமே தப்பு தப்பா நடந்துருக்குது? இல்லங்க நான் ஒரு ராசிதான் ஆளு. என்னங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம கைக்கு ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு எந்த மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல, நமக்கும் எந்த ஈர்ப்பும் இல்லாம போயிடும். அதே நீங்க அத போராடி ஜெயிச்சு ட்ரை பண்ணி பாருங்க, அது மேல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையுமே இருக்கும். நான் போராடி ஜெயிக்கணும்னு சொன்னது எல்லாத்தையுமே தான். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வழக்கமா வர தடை தான் இது. இது எல்லாத்தையும் கடந்துதான் நம்மள நாமளே நிரூபிச்சாகணும். நீங்க எதை பத்தி யோசிச்சு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், போதுமா? கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஆமா ஃபதாஜி, இவ்வளவு நடந்தும்னா தைரியமா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும் தான் ஃபதாஜி. இந்த வார்த்தை போதும், இப்பவே சாதிச்ச மாதிரி இருக்கு.
ஆட்டோ மெக்கானிக்கு செட்டில் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேன் வதஜி. மெக்கானிக் செட்டு செலவு போக கோயிலில் அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, நான் சேர்த்து ஒரு 55,000 ரூபா இருக்குது. அதான் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல. ஆமாம் வதாச்சு, இன்னைக்கு 6வது நாள். நானாலும் சரி விடக்கூடாது, ஒரு கை பார்த்துடலாம். இந்த சவால் நம்ம ஜெயிச்சு ஆகணும் வதாச்சு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேதாஜி? லஞ்ச் ரெடி. உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்க, பசியில நான் அப்புறமா நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நிறைய வேலை இருக்கு, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்ங்க. என்ன நாகராஜ் மாமா, ஆட்டோ ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அத நம்பிதான் சவால் எல்லாம் விட்டீங்க. இப்ப டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க? முன்னாடி உங்களுக்கு அடிபட்டுச்சு, இப்போ ஆட்டோவுக்கு. உங்களுக்கு மட்டும் ஏமாமா இவ்ளோ சோதனை? ஆண்டவன் நல்லவங்கள அதிகமா சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அந்த மாதிரி ஏதாவது டயலாக்லாம் பேச போறீங்களா? இப்போ சொல்றேன் மாமா, என்னால முடியாது, என் தோல்வியெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் விட்டுடுறேன். இதுக்கு மேல போராடி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க எல்லாருக்குமே கஷ்டம் தானே. அப்புறம் அந்த பாவம் என்னதானே வந்து சேரும். இல்ல இல்ல இல்ல, நீ ஓவரா ஃபீல் பண்ணாதம்மா. உனக்கு ஒரு பாவமும் வந்து சேராது, நீ உன் வேலையை பாட்டுந்தா போதும். நாகராஜ் மாமா, உங்களோட திமிர்த்தனமான பேச்சு இருக்குல்ல, இதுதான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இந்த வெள்ளம் இல்லை, வெள்ளம் செம்ம ஸ்பீடில் வரும். அதை அடையிறதுக்கு கை நிறையா மண் எடுத்து போட்டு இதை ஸ்டாப் பண்ண நினச்சின்னு வச்சுக்கோயேன், அதோட ஒரு லூஸ் தனது உலகத்தில் எதுவுமே கிடையாது. பஞ்சு ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. இன்னும் ஒரே நாளில் நீ சொன்ன அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு காட்டுறேன், பாக்குறியா?